ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அதுலேயும் குறிப்பாக ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சியை பார்க்குறோமோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். குரு பகவானுடைய பயிற்சியை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. காரணம் இப்போ சனி பகவானுடைய பயிற்சினா சனி ஜோதிடத்தில் ஆயுள் காரகன்னு சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது சனீஸ்வர பகவான். அதே மாதிரி அவருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணுறது சனீஸ்வர பகவான். அப்போ இந்த சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியம் தொழில், ஆயுள் இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை நோக்கி நகர்றதுங்கிறதுனால சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப பயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஆனால் குரு பயிற்சி அப்படி இல்லை. இவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். குரு முழு சுபர்னு சொல்லுவாங்க. இந்த முழு சுபரான கிரகம் எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ நல்ல இடத்துல இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்க போகுது, நல்லா இல்லாத இடத்துல இருந்ததுன்னா அதுக்குன்னு தீய பலன்களை கொடுக்காது. நல்ல பலன்கள் கொடுக்கறத தாமதப்படுத்தும் அல்லது தடை செய்யும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி கெடு பலன்கள் கொடுக்க மாட்டார் குரு பகவான். அதனால தான் குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்றான், குரு பார்த்தா சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறது. அதனால தான் அந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இவ்வளவு காலமாக உட்கார்ந்துருந்தது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசியான கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் உட்கார்ந்துருந்தார். இப்போ கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய குரு பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே வர்றதுங்கிறது தமிழ் கூறும் நல்லுலகத்தில், அதுவும் ஜோதிட உலகத்தில் மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் சிம்ம ராசியில் குரு வர்றதுங்கிறதுனால ஏற்படக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உண்டாக்குவார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுலேயும் குருவினுடைய பயிற்சிங்கிறது இந்த நடப்பு வருஷத்தில் 2015 ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் அங்கேயே இருப்பார். அதாவது 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2016 வரைக்கும் சிம்மத்திலேயே குரு இருப்பார். அப்போ இந்த குரு பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னா, இவ்வளவு காலமாக தனுசு ராசிக்கு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல குரு இருந்தார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனின்றான். இப்போ 9ல் உங்களுக்கு குரு வர்றார். அப்போ தனுசுக்கு சிம்மத்தில் குரு வர்றதுங்கிறது பெரிய யோகம். எப்படி சொல்லலாம் அந்த யோகத்தை அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு, குருவானவர் தனுசுக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்காரோ அதுக்கேற்ற பலன்களை தான் செய்ய போகிறார். அதே குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். அப்போ 9ஆம் இடத்துல குரு நின்றுச்சுன்னா என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்னா, முதல்ல ராசியாதிபதி 8ல் போய் மறையப்படாது. அவர் மறைஞ்சிருந்தார். அவர் வெளியில் வர்றதுனால முதல் பாயிண்ட்டு புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு சிலருக்கு எல்லா திறமைகளும் இருக்கும். விழுந்து மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் பேரை இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவார். தேன் எடுத்தேன் ஒருத்தன், பிறங்க எனக்குறேன் இன்னொருத்தன் சொல்லுவாங்க. அது மாதிரி கம்ப்ளீட்டாக பலனை பூரா இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி பேர் புகழ் ஒரு பக்கம் போயிடும். இந்த ராசிக்காரர்கள் பாடுபட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 9க்கு வர்றதுங்கிறதுனால ரொம்ப பிரமாதமான பலன்களை செய்ய போகுது. எப்படியான பலன்களை செய்ய போகுது? பிரமாதமான பலன்கள் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு, உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும்ல. வேலைன்னு இருந்ததுன்னா, வீட்டுக்காரமாக ரசம் வச்சு கொடுத்தாங்கன்னா கூட அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேசாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவான், இல்லை இவருக்கு எங்கள் வீட்டுக்காரர் நல்ல மனுஷன், என்னத்தை ஆக்கி பிரட்டி வச்சாலும் அவர் வாட்டுக்கு என்ன இந்த பள்ளத்தில் மண்ணை கொண்டு போய் தள்ளுவாங்கல்ல, அது மாதிரி தள்ளி வயிற்றை நெப்பி வச்சுக்கிடுவாரியா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி அதாவது குழம்போ ரசமோ நல்லாவே இல்லைன்னா கூட அருமையாக வச்சுருந்தியா, இன்றைக்கி ஒரு தயிர் மிளகாயும் வச்சுருந்தவார், என்ன டேஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு சில்லுன்னு ஆயிரும். அப்போது அந்த அப்ரிஷியேஷன், பாராட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும். ஏன்னா இலக்கியத்தில் அந்த காலத்திலேயே சொல்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை எந்த வேலையும் செய்ய தெரியாத பிள்ளை, அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் தான் பால்ய விவாகம்ங்கிறது பெருசாக இருந்தது. அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவள் என்ன பண்ணுறா,
தன்னோட கணவன் வந்து சாப்பிட உட்காந்துருவாருன்னு தயிர் வந்து வேறு எதுவும் குழம்பு வைக்க தெரியாது. ஏற்கனவே குழம்பு வைக்கணும்னா இந்த அம்மா குழம்பி போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் தயிரை மட்டும் தாளித்து வச்சுருவோம்னு அந்த தயிரை தாளித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரர் சாப்பிட்றாரு. அது சாப்பிட்றப்ப கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து இலக்கியத்தில் ஒரு இடத்துல ஒரு புலவர் கொடுக்குறாரு பாருங்க, ரொம்ப பிரமாதமாக கொடுக்குறான். முளிதயிர் விசைந்த காந்தல் மெல்விரல் கழிவுறு களங்கம் களாது உடியி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தீந்துளன்றுட்ட தீம்புளி பாகர் இனிதென கணவன் உண்டலில் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த அம்மாவுக்கு ஒரு இது சமையலும் தெரியாது, இருந்தாலும் போகுது, அடுப்படியில் உட்காருது, அந்த தயிரை தாளிக்கிறதுக்காக ஏகப்பட்ட புகை கிளம்புது. ஏன்னா இப்போ தானே எல்லா கேஸும் இருக்குது, இண்டேன்லேருந்து பூரா கேஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இன்னும் கிடையாதுல்ல. அப்போ அவங்க வந்து அந்த முளிதயிர் விசைந்த காந்தல் மெல் விரல், காந்தல் மலரை போல் விரல்கள் வந்து அந்த தயிரை வந்து உள்ளே விட்டு பிசைஞ்சு கழிவுறு களங்கம் களாது உடி, அந்த கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் அப்படியே கரைச்சி கொண்டு போய் அடுப்பில் வச்சு அதை தாளித்து அந்த புகையை அடிக்க தாளித்து அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்கார்ட்ட வச்சதுமே அவர் சாப்பிட்றாரு. எப்படி முன்னாலேயும் பின்னாலேயுமா இழுத்துக்கிட்டு சாப்பிடுவார் பாருங்க. கையில் அப்படி இழுத்து சாப்பிடையில் அவர் இந்த அம்மா கேட்காமலே சொல்கிறாராம், ரொம்ப நல்லா இருக்குது நீ தயிர் வச்சது அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாராம். அப்போ நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே அப்படின்னா அப்படி லேசாக அப்படி ஒரு புன்முறுவல் வந்துச்சான் அந்த பொண்ணுக்கு. சிலர் அப்படி இல்லை, மாட்டுக்கு தட்டி வெட்டு போட்ட அந்த தட்டெல்லாம் வெட்டி போட்டாங்கன்னா அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கு இருக்கும் பாருங்கள், அது மாதிரியே சாப்பிட்டுக்கு இருப்பான். அது மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குன்னு அவங்களா கேட்காம சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது நாளைக்கு இன்னொன்று சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போது அந்த அந்த அப்ரிஷியேஷன், நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு சின்ன பாராட்டாவது கிடச்சிதுன்னா அப்பேற்பட்ட சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் போன கடந்த வருடங்களில் அந்த சந்தோஷம்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ நடப்பு வருஷத்தில் குரு 9ல் வர்றதுனால பிரமாதமான பலன். முதல் பாயிண்ட்டு, உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற அந்த சந்தோஷங்கிறது கிடைக்கும், உங்கள் உழைப்புக்கேற்ற பாராட்டுங்கிறது கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போது அந்த லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி பவர்ஃபுல்லாக நின்னா தான் அவங்க வந்து புகழ் பெற்றவர்களாக வர முடியும். ஒருத்தருக்கு புகழ் அப்படிங்கிறது வந்து லக்னாதிபதி வலுவாக நிற்கணும். சிலருக்கு லக்னாதிபதி பார்த்திங்கனாக்க 6, 8, 12 மறைஞ்சு நிற்பார். அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டப்பட்டாங்கனாலும் மேலே எந்திரிச்சு நிற்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்காலை போட்டு மூடி வைக்காமல் மாறாக விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி மறைச்சி வைக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடும். ஆனால் இப்போ ராசியாதிபதியான குரு பகவான் 9ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால பிரமாதமான யோக பாவம். அப்போது முதல் பாயிண்ட்டு, உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் இவ்வளவு காலம் தடைபட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த தடைப்பட்ட உத்தியோக ஊதிய உயர்வுகளெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசியாதிபதி 9ல் வர்றதுங்கிறதுனால. சரி, 4ஆம் பாவாதிபதியும் அதே குரு பகவான் தான், அவரும் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 4ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடியவர் குருவானவர். 4ஆம் இடம் எதை குறிக்கும்? வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். அப்போது வீட்டும் பேரில் கடன் வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு அந்த கடன் குறையணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. இப்போ ஒருத்தர் கேட்பார், நான் ஒரு 20 வருஷத்துக்கு கடன் போட்டு லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ 9ல் குரு வந்துருச்சு, வீட்டு கடன் குறையும்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு வருஷத்துலேயே தீர்ந்து போயிருமா பூரா கடன்? அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு அவங்க வட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வட்டி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுடைய கடன் சுமை குறையிறதுக்கான அமைப்பும் உண்டு. ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அதாவது இது பண்ணுறதுக்கு எதனா வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அதுவும் நம்ம ஊரில் லோன் வாங்குறதுக்குள்ளே பிரம்மாகிட்டேருந்து வரமே வாங்கிடலாம்னு ஆக பேங்கில் லோன் வாங்குறதுக்குள்ளே எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இப்போ அந்த லோனுக்காக அலைஞ்சிட்டே இருந்தவங்களுக்கு அந்த லோனெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு. 10 முறை ஸ்டெப் எடுத்து கிடைக்கலையா, 9ல் குரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கடன்னு கேளுங்க, கடன் கிடைக்கும். எது? சுப செலவுகளுக்கு. ஒரு எடுத்துக்காட்டாக கல்யாண கடன் ஆகட்டும், வீடு கட்டுற கடன் ஆகட்டும், குழந்தைகளுக்கான கல்வி கடன் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சுப செலவுகளுக்கான கடன்கள் ஈஸியாக கிடைக்கும். அப்போ உங்களை கடனாளியாக்க ஊரே ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். எது? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ல் நிற்கக்கூடிய குரு பகவான். 4ஆம் இடத்து அதிபதியாக நிற்கிறார். அப்போ வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னாக்கா அந்த வேலைகள் நடக்கும். அதே மாதிரி சொத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சொத்து வாங்குறதுக்கான அமைப்பும் அதற்கான பணம் புரண்டு வர்றதுங்கிறதும் நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்படினாலும் நான் பைக் வாங்கிடணும்யா, எப்படினாலும் நான் கார் வாங்கிடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இப்போ இந்த வாகன பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க.
அதுலேயும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரே ஒரு அமைப்பு, அதாவது வாகனத்தானத்தாதி மருவு மனைக்கு ஒரு 10ஆம் இடத்தோன் ஏக வீட்டுக்கு இறைவனை கூடில் போகவான் வெகு பூமிக்கு அரசனேன்னா நிறையா சொத்துச்சோகம் சேர்க்கணும், பூமி போக்குவரத்து சேர்க்கணுங்கிற மாதிரியான யோகம் பெற்றவனா சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட ஜாதக அமைவு இருந்ததுன்னா இப்போலாம் அவங்களுக்கு வலுவான சொத்துக்கள், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸு, அது மாதிரியான வலுவான சொத்துக்களெல்லாம் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு வந்துடும். அதே மாதிரி வாகன வசதிகளும் நல்லா அமையும். அப்போது 4ஆம் பாவாதிபதி 8ல் போய் நின்றதுனால வாகனமே தொழிலாக வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ ட்ரக்கெல்லாம் வச்சு ஓட்டுறதுங்கிறது, அல்லது வந்து ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கிறது, அல்லது பஸ் எல்லாம் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி வாகன தொழிலில் இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணும், போன வருஷத்தில் மெயின்டெனன்ஸ் செலவுகள்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டில் அதுக்கு ஒரு பெரிய அளவில் ஒதுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்போது 4ஆம் பாவாதிபதி 8ல் போய் உச்சம் பெற்றவர் அடுத்து வந்து கீழே இறங்குறார் அப்படிங்கிற பட்சத்தில் 9க்கு வந்தாருங்கிற பட்சத்தில் முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது, வாகன வகையில் செலவினங்கள் குறையும். அப்போ மெயின்டெனன்ஸ் செலவுகள் எல்லாம் குறையும். இப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டியில் என்னென்ன செலவெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அல்லது பழைய வண்டியை மொத்தமாக தூக்கி எறிஞ்சு விட்டு புதுசாக ஒரு வண்டியை லோனுக்குன்னு போட்டு இறக்கி வச்சுருந்துருப்பீங்க. அப்போ இனி அதில் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இங்கேயும் அப்படித்தான் சொல்லுது, 9ல் வந்து 4ஆம் பாவாதிபதி வந்து உட்கார்றதுங்கிறதுனால வாகன வகையில் செலவினங்கள் குறையுங்கிற மாதிரியான அமைப்பும், லாபம் அதிகரிக்குங்கிற மாதிரியான அமைப்பும், அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், தாய் அப்படின்னு சொல்கிறோம். அம்மாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு நல்லா இல்லையா அப்படின்னா அப்பப்போ இடையில ஏதாவது தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தால் கூட இனி நல்லா இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு அம்மாவுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலருக்கு வந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தாயார் வந்து வெளியில் பணமெல்லாம் கொடுத்து லாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த பணமெல்லாம் ரிட்டர்ன் ஆகி வரணுன்ற மாதிரியான அமைப்பு. பல காலம் வராமல் இழுன்னு இழுத்துட்டு கிடைக்கும். அவ்வளோதான், இன்னும் போனதான் நினச்சிக்கிருப்பீங்க. அந்த பணமெல்லாம் திரும்பி வரணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அவங்க கையில் பொருளாதாரம் நல்லபடியாக புழங்குங்கிற மாதிரியான அமைப்பும் வலுவாக கொடுத்து வச்சுருக்குது. சரி, அப்போ உடல் ஆரோக்கியம், அதாவது ஜாதகர்களுக்கான உடல் ஆரோக்கியம் யார், தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4ஆம் பாவாதிபதி சுகாதிபதி 8ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சு போய் நின்னார் இல்லையா. அப்போ கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நெஞ்சு வலியெல்லாம் ஒன்றும் வராது, ஆனால் நெஞ்செல்லாம் வலிச்சிருக்கும். ஆன்ஜியோ பண்ணு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, எக்கோ பண்ணுன்னெலாம் சொல்லியிருந்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மத்தியம வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு ரவுண்டெல்லாம் இருந்தது, எல்லாம் முடிச்சாச்சு, தாண்டி வந்தாச்சு. அப்போது இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்திய செலவுகள்ங்கிறது எதுவும் இருக்காது. ஏன்னா 9ல் குரு வந்து உட்கார்றதுங்கிறது ராசியை முழு பார்வையாக பார்த்துருவார். அப்போ வந்து குரு 9ல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. சரி, உடல் ஆரோக்கியம் மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. சரி, இந்த குரு வந்து 9ல் போய் உட்காரலாமா அப்படின்னா 9ஆம் இடத்துல குரு உட்கார்றதுங்கிறது யோகத்தில் ஒரு வகைன்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. எப்படி சொல்லுது, அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க பாக்கியம்னா 9ஆம் இடம். அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வெய்யோன் விரையுடன் கூடியேதான் வெட்புற பார்க்குமேனும் குறைவிலா நாளோன் கேந்திர ஓணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாமே அப்படின்னா நல்ல வாகன வசதி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே யோகம்தான். 9ல் குரு இருக்க ஒன்றினில் புதனு வாழ அன்புடன் கதிரோன் நோக்க அவனிகள் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையர் என்றேன் ஒன்றிடும் திறன் படைத்து நன்னிலை அடைவராட்சி நல்கிடும் இயக்கத்தாலே நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ 9ல் குரு இருக்கிறது அப்பேற்பட்ட சிறப்பு. இந்த 9ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துக்கிட்டு எங்கே பார்க்குறாரு, ராசியை பார்த்துடுறாரு. இந்த ராசியை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ராசியை குரு பார்த்தாலும் லக்னத்தை குரு பார்த்தாலும் சிறப்பான அம்சம் உண்டு. உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைபெறும் ஆயுளோடு நேர்பெற திருவனோடு வரணிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன் அருமையாக பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறான். அப்பேற்பட்ட யோக பாக்கியம் வாகன வசதியில், தொழில் வசதியில், சொத்து சுகம் சேர்க்கையில், பொருளாதார சேர்க்கையில், பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் வர்றதுங்கிறதுல, சொசைட்டியில் ஒரு ரெகக்னைசேஷன் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பில் எல்லாம் வலுவான ஒரு இடத்துக்கு இந்த குரு பகவானுடைய 5ஆம் இடத்து பார்வை ராசியை பார்க்குறதுங்கிறதுனால ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரி, அவர் தனுஷை பார்க்குறார், தனுசு ராசியை பார்க்குறார் தனது 5ஆம் பார்வையாக. அதே இது 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கௌரவம், உண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடை அணிகலனை பற்றி குறிக்கக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம் தான்.
அப்பேற்பட்ட அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஈவன் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்ததிபதியான சனீஸ்வரன் ராசிக்கு 12ல் நின்று 7.5 சனியை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இது 2வது சொத்து 7.5 இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெளியில் இருக்கிற நகநட்டெல்லாம் பேங்க்கு வந்து சேரும்ன்ற பேங்க்கில் வெளியில் இருக்கிற நகநட்டெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன் யோசிச்சாலுமே, வெளியில் இருக்க நகநட்டெல்லாம் பேங்கில் கொண்டு போய் போட்டு கடனை எடுத்து சுப செலவுகள் பண்ணுவீங்க, சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையா, நாங்கள் ஏற்கனவே வச்சுட்டோம். குரு பயிற்சி ஆனாலும் சரி பயிற்சி ஆகலைனாலும் சரி ஏற்கனவே நகையை கொண்டு போய் பேங்கில் தான் வச்சுருக்கேன், எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னம்னா, அப்போ மறுபடியும் பேங்க்கில் நகை வைப்போன்னா எப்படி பக்கத்து வீட்டுக்காரமாக நகையை வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பதில் என்ன சொல்லும்னா, அந்த நகையெல்லாம் திருப்பி வீட்டுக்கு வரும், மறுபடியும் பேங்க்கு போகுங்கிற மாதிரியான அமைப்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதென்று உலகத்து இயற்கைன்றான்ல, அதனால் வரப்போக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. என்ன காரணம்? தனகாரகன்னு சொல்லக்கூடியவன் 9ல் வந்து நிற்கிறதுங்கிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தை கையில் கொடுக்கும், நகநட்டு வீடு வந்து சேரும், திருப்பியும் பேங்க்கு போய் சேரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ 9ல் குரு நிற்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பான அம்சம். அவர் வந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தம்பி தங்கச்சி வகையில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் ஒத்து வராமல் இருந்தாலும் இன்னும் உங்களோட ஒத்து வருவாங்க. அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு தீர்வுக்கு வருங்கிற மாதிரியான அமைப்பு. இதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, வெளிநாட்டில் எல்லாம் ஜீவிதம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து தாய்நாட்டுக்கு வர்றதுங்கிறது கோவில் குளம் போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், ஸ்தல யாத்திரை போகணும், காசி ராமேஸ்வரம் போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அல்லது இந்த கோயிலில் நான் வேண்டுதல் வச்சு தான் இந்த ஊருக்கு வந்தேன், வெளிநாடெல்லாம் வர்றது அளவுக்கு பிராப்தகரமாக எனக்கு கிடச்சிதான், ஆனால் திருப்பி நான் அங்கே போகிறதுக்கு நேரங்காலமே ஒத்து வரல, டைமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கான காலமும் நேரமும் ஒத்து வந்து இப்போ அந்த கோயிலெல்லாம் நோக்கி நீங்கள் வர்றதுக்கான அமைப்பும் வந்து செல்கிறதுக்கான அமைப்பும் வலுவாக சொல்லுதுன்னு சொன்னால் அது மிகையல்ல. என்ன காரணம்? அந்த குரு பகவான் வந்து தெய்வீகமானது ஒரு கிரகம், ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் போய் 9ல் உட்காந்துருக்கிறதுங்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால நீண்ட காலமாக தடைபட்டு நிற்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகள்லேருந்து தெய்வ வழிபாடுகள் வரையும் அத்தனையும் சிறப்பும் சீருமாக நடந்து வரும்ன்ற மாதிரியான அமைப்பில் இப்போ இவர் வந்து 9ல் உட்காந்துக்கிட்டார். அப்போ 3ஆம் பார்வையாக அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறது வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குற மாதிரி 9ஆம் பார்வையாக பார்க்குறது பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டை பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். எப்படி? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். மைந்தர் உண்டாவதும் இல்லை இம்மை மறுமைக்கும் உண்டோ அந்த 5ஆம் இடத்தெல்லை புதன் சனி அன்புற மைந்தர் உண்டாவதும் இல்லைன்னா, இப்படி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடாது. ஜாதக அமைப்பில் குழந்தை பாக்கியம் இருக்கணும்னு இருந்ததுன்னா அவங்க கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகியிருந்தாலும் இல்லை 4 வருஷம் 5 வருஷம் ஆகியிருந்தாலும் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் வந்து நிச்சயமாக கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன காரணம்? ராசியையும் பார்க்குறார், 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தையும் பார்க்குறார், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ நிச்சயமாக கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிசிஓ பிரச்சனை இருக்குது, பாலிஜெஸ்டிக் ஓவரி இருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு கன்சியூமெண்ட் தள்ளி போயிட்டே இருக்குது, அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போகிறதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்கல ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரு சிலரில் வந்து கணவன்மார்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டாலிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போ அதுக்கான வைத்தியமெல்லாம் பார்த்திங்கன்னா எடுபடும். இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் உண்டு. 1330 அருங்குறளும் 1100 பகிர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொன்னான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உட்காந்துருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் பாவத்தில் போய் உட்காந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் செயற்கை கருவூட்டல்னு போனாலும் சரி நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யார் போவா? கல்யாணம் ஆகி நீண்ட நாள் ஆகிடுச்சு, குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே இருக்குது, இப்போயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இப்போ போகலாமா அப்புறம் போகலாமான்னு கால தேய்ச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது மருத்துவ ரீதியான ஸ்டெப்அப் பண்ணிங்கன்னாக்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடச்சி போயிருங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, அப்போது இவ்வளவு காலத்தில் வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான்ப்பா ஆகுது, 6 மாதம்தான்ப்பா ஆகுது, அல்லது 2 வருஷம்தான் ஆகுது அப்படின்னாக்க இப்போ நார்மலாகவே குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். அப்படியான இடத்துல தான் இந்த குரு வந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த 2வது 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதுனால இது நல்லாயிருக்கும். பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளால் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் வலுவாக சொல்லணுன்ற மாதிரியான அம்சம். எப்படி? சிலர் வந்து பிள்ளைய பெற்று வைட்டான்னாக்கும் போஸ்ட் மரத்தை பெற்று வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அப்படி நட்ட குத்தில் நிற்கும். வளைஞ்சு கொடுக்குறதுங்கிறது அவங்க வம்சத்துலேயே வளைய மாட்டாங்க. அது மாதிரியெல்லாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அது மாதிரியான ஜாதகர்களுக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு பார்த்தீங்கன்னா பெரிய டென்ஷனான சுச்சுவேஷனில் இருப்பாங்க.
அப்போது அந்த பிள்ளைகளாலேயே அவங்க வந்து ரொம்ப கவலை அடைஞ்சு உடம்பெல்லாம் ரிப்பேர் ஆகி ஹார்ட் அட்டாக் வர வரைக்கும் போயிடும் சிலர். அது மாதிரியான அளவுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவங்கெல்லாம் விடுபட்டு பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ வருவீங்க. காரணம் புத்திரகாரகன் 9. குழந்தை இல்லாதவன் எப்போ கிடைக்கும்னு ஏங்கி போய் நிற்கிறான்றான். கிடைச்சவன் ஏண்டா கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோகத்தில் இருப்பான். அல்லது வந்து ரொம்ப ஏன்னா அந்தளவுக்கு படுத்திடுவாங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து. ஏன்னா இவ்வளோ நாள் 8ல் நின்னதுங்கிறது வந்து குழந்தைகளை பற்றின கவலை ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும். ஒன்று அவன் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுல இருக்கலாம், அல்லது குழந்தை கிடச்சது அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அதனால் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனுடைய ஆயுளை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான அமைப்பில் சொல்கிறதா இருக்கலாம். அல்லது வந்து இன்னும் சொல்லணும்னா குழந்தைகளுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாதனால, அதாவது அவங்களுடைய படிப்புக்கேற்ற செலவினங்களை சந்திக்க முடியாதுங்கிறதுனால சிரமப்படுறவங்களா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் பிள்ளைகளை பற்றின கவலை மனசை அரிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விடுபட்டு அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தம்மக்கள் அறிவுடையோர் மண்ணிலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிதுன்றான்ல. அப்போது எல்லாத்துக்கும் இனிதாகக்கூடிய விதத்தில் அந்த மாதிரி பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கொடுத்து வச்சுருக்குது. சரி, தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து படிக்க போயிருக்கோம்ப்பா, வெளியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் முடித்ததே எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 9ல் தான் குரு இருக்கார்ல, அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வேலை கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற வேலை உங்களுக்கு பெரிய அளவில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்காது. 100% ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. மோர் தென் 75% இட் வில் பி ஓகே. ஒன்றுக்கு முக்காலான்னு சொல்கிறோம்லையே, அது மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் இப்போ லோக்கலில் இருக்கிறவங்களா, நம்ம இந்தியாவில் இருக்கவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. அல்லது இந்தியானே எடுத்துக்கணும், தாய்நாட்டில் இருக்கவங்கன்னு வச்சுக்கிடுவோம், எல்லா நாட்டிலையும் தானே பார்க்குறாங்க. அப்போ தாய்நாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அந்த பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷராக வெளில வர்றாங்கன்னா இப்போ போய் உட்காடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி 12ஆம் பாவத்தில் மறைஞ்ச நிலையில் நிற்கிறார். அதே சமயத்தில் ராசியாதிபதி குரு 9ல் நிற்கிறார். 9ல் நிற்கிறனால வேலையை கொடுத்துருவார். தொழிலாதிபதி 12ல் நிற்கிறதுனால நிரந்தரம் இல்லாத வேலையை கொடுப்பார். அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துக்கு சொல்லணும். யாருக்கு? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போ நாங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கமையா, இருந்துட்டு படித்து முடித்து வெளியே வந்து வேலை பார்த்து தாய்நாட்டில் வேலை பார்த்து அயல் நாடெல்லாம் போய் இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது பலகாலமாக இல்லாமல் இருந்த அந்த பாராட்டுரைகளும் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும், அதே மாதிரி ப்ராஜெக்ட் சேஞ்சு அல்லது ஊர் சேஞ்சு, அல்லது வந்து நீங்கள் ஆன்சைட் கேட்டிருந்தால் அந்த ஆன்சைட்டு, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் பாசிட்டிவாக நடக்குங்கிற மாதிரியான ஒரு டைம் வந்து குரு பகவானுடைய பயிற்சி. சிலர் வந்து வீடு வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா, நம்ம இந்த நாட்டிலேயே இருப்போமா வீடு வாங்கினா, இல்லை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ஊருக்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி டபுள் மைண்டில் இருப்பாங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து வாங்கிவிடுவாங்க. அது மாதிரியான அமைப்பும் இந்த தனுசு ராசியில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி யோகமான பயிற்சின்னு அர்த்தம். எது? எல்லா வகையிலையும் யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. இப்போது இங்கே உள்ளூரில் இருக்காங்க, அவங்கவுங்க தாய்நாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கா சொல்லியா பார்க்கலாம் அப்படின்னா போன வருஷமே வந்துருச்சு. சப்போஸ் போன வருஷம் போகலைனாலும் இந்த வருஷம் கிளம்பி போயிடலாம். ஏன்னா போன வருஷம் குரு உச்சமானவர் கடகத்தில் தான் உச்சமாக இருந்தார். அப்போ போன வருஷமே இவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆகி வெளிநாடு போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருந்தது. இப்போ நடப்பு வருஷத்துலையும் இவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து வலுவாக இருக்குது. அப்போ ஃபாரின் போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைங்க, சக்ஸஸ் ஆகும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு உண்டாகும். சரி, குடும்ப பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வந்துருங்கிற மாதிரியான அமைப்பு. என்ன காரணம் தெரியுமா? 7.5 சனி நடந்துட்டு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. முதல் சுற்று 7.5னாக்கா அது மங்கு சனிம்பேன், 2வது சுற்று 7.5னா அதை பொங்கு சனின்றான். இப்போ இதில் மங்கு சனியா பொங்கு சனியாங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முதல்ல கடகத்தில் குரு இருந்தப்போ அவர் தனது பஞ்சம பார்வைன்னு சொல்லக்கூடிய 5வது பார்வையாக 7.5 சனீஸ்வரனையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் 7.5 சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கும். அதே இது வந்து இப்போ பயிற்சியாகி என்ன பண்ணுறாரு, சனீஸ்வரனை விட்டுட்டு ராசியவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ராசியை குரு பார்க்குறதோ லக்னத்தை குரு பார்க்குறதோ சிறப்பான அமைப்பு. ஸோ அந்த வகையில் கேந்திர கோணத்தில் திரிகோணத்தில் வந்து குரு உட்காந்துருக்கிறது அப்பேற்பட்ட யோகம். கேந்திர கோணம் தண்ணில் கிளர் குரு விருக்க சுங்கன் சார்ந்ததில் உச்சமாக 2 புதனும் சார ஆய்ந்தனர் கணக்கு 6 சாஸ்திரம் படிக்க வல்லான்ட்டான். அதனால் பாக்கியத்தில் குரு இருக்கிறது அப்பேற்பட்ட யோகத்தில் நிற்கிறதுங்கிறதுனால யோக பாக்கியம் விரிவாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்கிறதுங்கிறதுனால சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அப்போ வேலை வாய்ப்புங்கிறதும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களாகட்டும், அதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த விசா எக்ஸ்டென்ஷன் எங்களுக்கு கிடைக்குமா, அப்புறம் வந்து
க்ரீன் கார்டு கிடைக்குமா, நிரந்தரமாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்க முடியுமா, இல்லை இடையிலேயே இன்னமும் போட்டியை கட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்களா அப்படின்னாக்க நிச்சயமாக அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. நீங்களாக விருப்பப்பட்டு வந்தால் தானே தவிர கம்பெனி உங்களை நீ வந்து வேலைக்கு வேணாம் ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டான். என்ன காரணம்னா 12ஆம் பாவத்தில் சனீஸ்வரன் நிற்கிறார், 7.5 சனி தான். ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு மோர் தென் 99% பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2வது சுற்று சனியில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த பொங்கு சனியில் இருக்கிறதுங்கிறதுனால வேலை வந்து வேண்டானே சொல்லாது. இவங்க இன்னமும் கோவிச்சுக்கிட்டு வெளியே வராமல் இருந்தால் சரித்தானே தவிர மற்றபடி வந்து வேலை பண்ணுற இடத்துல நல்லா வச்சுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் மற்ற எந்த ராசிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சி சிறப்பாக இருக்கோ இல்லையோ 9ஆம் பாவத்தில் குரு வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் குரு நிற்கிறதுங்கிறது. அப்போ பாக்கியத்தில் குரு வந்து நிற்கிறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி முழுமையான பலன்களையும் கொடுக்கும். ஈவன் 7.5 சனியில் அவங்க இருந்தாலும் அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. எப்படி மழையில் போகிறவன் ஒரு கொடையை பிடிச்சிட்டு போனால் ஓரளவுக்குங்கிறத விட பெரும்பகுதி நனையாமல் போயிடுவான். வெயிலில் போகிறவன் ஒரு கொடையை பிடிச்சிட்டு போனாக்க அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். அதாவது அதுக்கேற்ற பெருங்காயத்தை எடுத்துட்டாலும் டப்பாவில் வாசம் போகாதும்பாங்க. அதுக்கேற்றதெல்லாம் இருக்குன்னாலும் அந்த கடுமையான தாக்கங்கள் இருக்காதுங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லை, குரு பகவான் சாதகமான இடத்துல பயிற்சி ஆகிறதுங்கிறது இன்னும் சிறப்பான அமைப்பாக இருக்கிறதுங்கிறதுனால யோகத்தை செய்யுன்ற மாதிரியான அம்சம் உண்டு. அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து வேலையில் இடமாற்றம்லாம் வரும். அந்த இடமாற்றமும் விரும்பத்தக்க இடமாற்றமாகவும் பிரமாதமான இடமாற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அதுலேயும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் 2வது சுற்று 7.5 சனியாக இருக்கணும். 2வது சுற்று 7.5 சனி நடந்து இப்போ 9ல் குரு உட்காந்துருக்கையில் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஈவன் இஃப் இட் இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆல்சோ பிரமாதமாக வரும். தொழில் தனி தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் புது தொழிலாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் அயல்நாடாக இருந்தாலும் நாடுகளுக்கு இடையே பண்ணுற தொழிலாக இருந்தாலும் விருத்தி ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்ட்ராங்காக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. சொந்த பண்ணிகிட்டு இருக்கிறவங்களில் இந்த அடிமைக்கு ஆள் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களில் நிறைய பேருங்கிறத விட முக்கியமான ஆட்கள், அதாவது இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருப்பீங்க அல்லது நல்லா செய்வாங்கன்னு நம்பிக்கையில் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஆள்லாம் கலண்டு போவான். சாதாரணமாக இருக்கிற மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். தனுசு ராசியில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா இப்போ வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து முடிச்சுட்டு வெளில வந்தவங்க வேலை தேடுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக நான் வந்து வெளிநாடு போயெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இந்த நடப்பு வருஷத்துலேயும் உண்டு, போன வருஷத்துலேயும் உண்டு, ஈவன் அடுத்த வருஷத்தில் கூட உண்டு. ஆனால் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுங்கிறதாகட்டும், யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் கிடைக்கிறதுங்கிறதாகட்டும் எல்லாமே நல்லபடியாக செட் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சரி, அப்போது படிப்பு சிறப்பாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் உயர்கல்வியை நோக்கி போவாங்க இல்லையா, போஸ்ட் கிராஜுவேஷன், அப்புறம் மருத்துவத்துறையிலேருந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மேற்படிப்பு தொடர்பான படிப்பில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் சித்திக்குங்கிற மாதிரியான காலம். ஏன்னா போன வருஷம் ட்ரை பண்ணியிருந்தா கூட பணம் இருந்தால் கிடச்சிருக்கும், இல்லைனா கிடைக்காதுங்கிற மாதிரி. மார்க் இருந்தால் இல்லை, பணம் இருந்தால் கிடச்சிருக்கும், அல்லது காலதாமதமாக அப்ளை பண்ணி மிஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ நடப்பு வருஷத்தில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. காலகாலத்தில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு உயர்கல்விக்கான இடம் கிடைக்கும், அதில் முன்னேற்றமும் உண்டு, மேற்கொண்டும் படிக்கலாங்கிற மாதிரியான அம்சமும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் சொல்லலாம். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா 5/7/2015 2/8/2016 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்குது. கிட்டத்தட்ட 13 மாதம். இந்த 9ஆம் இடத்துல குரு வரையில் புத்திர பாக்கியத்துக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், சொத்து வாங்கலாம், கடை வாங்கலாம், வெளியேறி போகிறதுங்கிறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த பாசிட்டிவான பலன்கள், இந்த வேகமாக போகிற பலன்களுக்கும் ஒரு பிரேக் உண்டு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு வக்ரமாகிற காலங்களில் மட்டும் இந்த சுப வேலைகளை தவிர்த்துறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விசா அப்ளை பண்ணுறதுங்கிறது, அல்லது வந்து ஒரு திருமணத்துக்கான அச்சரம் போடுறதுங்கிறது, அல்லது வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த குரு வக்ரமாக இருக்க காலத்தில் மட்டும் தவிர்த்துருங்க. அப்போ அது எப்போது 20/1/2016 28/4/2016 வரைக்கும் நடக்கக்கூடிய காலம்.
இந்த பீரியடில் குரு வக்ரமாகிறார். அந்த பீரியடில் மட்டும் குரு வக்ரமாகிற காலங்களில் நீங்கள் சுபகாரியங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறதுங்கிறத ஸ்லோ பண்ணிடுங்க. இதை தவிர்த்துட்டு மற்ற காலங்களில் பண்ணால், ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சி எப்போ வரைக்கும் இருக்குது? 2016 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதில் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய இடப்பட்ட காலங்களில் மட்டும் சுபகாரியங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறதை நிப்பாட்டி வைங்க. மற்ற காலங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தனுசு ராசிக்கு சகல ஐஸ்வர்யமும் சம்பத்தும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி கொடுக்கும். அப்போ அப்பேற்பட்ட குரு பயிற்சியில் இன்னும் வந்து உங்களுக்கு வலுவான யோக பாவத்தை, அது வந்து நல்ல இடத்துல தான் குரு வர்றாரு, இருந்தாலும் போய் முன்னாடி போய் நின்ட்டோம்னா அந்த குருவனுடைய திருவருள் முழுமையும் கிடைக்கும் இல்லையா நமக்கு. அதனால் என்ன செய்யலாம்? ஆலங்குடிக்கு போகலாம், குருஸ்தலம், இல்லை திருச்செந்தூருக்கு போகலாம், முருகனுடைய ஸ்தலம். ரெண்டுமே குருவுக்கான ஸ்தலம் தான். சப்போஸ் நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாது, நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், வெளிநாட்டிலே இருக்கோம்யா, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னம்னாக்க வெங்கடாஜலபதி கோயில் இருக்கும், ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா இருப்பார் இல்லையா, அவரை போய் சேவிச்சுக்கிறங்க. அப்படி இல்லையா, கருடாழ்வார் இருப்பார்ல, வெண்ணை திருடனாரை சுமந்த தீரனாரை செங்கருடனாரை கண்டக்கால் பண்ணிய பாவம் பறக்குமே பார் மீதில் எண்ணிய நற்கர்மம் மெய்துமேன்னு ஒரு கவி உண்டு. அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வாரை சேவிக்கிறது கூட உத்தமமான விஷயம். முடியலைங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் இல்லை, ஐயா எங்கள் ஊரில் கோயிலே இல்லை, இப்போ சொல்லியா பார்ப்போம்ங்கணும்ல. ஏன்னா அப்படியும் ஒரு சில இடங்கள் இருக்குல்ல லோகத்தில். அப்போ கோயிலே இல்லாத இடங்கள்னால் பெருமாள் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது தட்சிணாமூர்த்தி படத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க, போதுமானது. அவரை வந்து வியாழக்கிழமை சேவிச்சுட்டு வந்தாலே போதுமானது. இதுதான் இன்னும் உங்களுடைய பலனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழியாக இருக்கும். அப்போ இந்த காலங்களில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் சொந்த பந்தத்தில் யாராவது ஒருத்தரை கை தூக்கி விடணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா, இப்போ கை தூக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்க மேலே வந்துடுவாங்க. ஏன்னா ஆற்றுல ஓட்டாலும் அளந்து ஓடுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அளந்து ஓட்டாலும் அது எடுபடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நடப்பு பீரியடில் சொல்லலான்னு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள் போல் தலைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.